ஏர்டெல் ஃபைபரோட நியூ பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். தீபாவளிக்குனே இந்த பிளானை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பிளான் ஒர்த்தா இல்லையா, இல்லை என்ன ஏதுன்னு எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்துடலாம். 599 இந்த பிளான் தான் நியூ பிளான். இதில் டிடிஹெச், இன்டர்நெட் கனெக்ஷன், ஓடிடி உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்தா 707 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. நீங்கள் எந்த நெட் கனெக்ஷன் எடுத்தாலும் சரி 2500 பே பண்ணுற மாதிரி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2500 பே பண்ணிங்க அப்படின்னா இந்த 707 ரூபா பிளான் வந்து உங்களுக்கு 3 மாதம் வந்துடும். 3 மாதம் 16 நாள் வந்துடும். 4வது மாதத்துலேருந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும். இது 599 ஞாபகம் வச்சுக்காதுங்க. விளம்பரம் பண்ண சொல்ல 599 போடுவாங்க. நீங்கள் கஸ்டமராக ஞாபகம் வச்ச வேண்டிய அமௌண்ட்டுனா 707. ஏன்னா அந்த அமௌண்ட்டு தான் உங்கள்கிட்ட எடுப்பாங்க. ஜிஎஸ்டியோடு சேர்த்து 707 தான் எடுப்பாங்க. இது ஒர்த்தா இல்லையா? ஏர்டெல்லில் இதுக்கு முன்னாடி இருந்த பிளான்னு பார்த்தீங்கன்னா 499 உங்களுக்கு நெட்டு மட்டும் வரும். அதிலே நீங்கள் ஓடிடி வேணாலும் 825 சேர்த்து எடுத்துக்கலாம். இது புதுசாக வரவங்களுக்கு இது பெஸ்ட்டு பிளான் தான், அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு இன்டர்நெட்டும் தேவைப்படுது, டிடிஹெச்சும் தேவைப்படுது, ஓடிடியும் தேவைப்படுது. இது இது மூணுத்தில் எதனா 2 தேவைப்பட்டாலே அவங்களுக்கு நெட்டும் தேவைப்படுது, டிடிஹெச்சும் தேவைப்படுது, இல்லை நெட்டு தேவைப்படுது, ஓடிடி தேவைப்படுது. இப்படி இது மூணுத்தில் எதனா 2 தேவைப்பட்டாலே இது கண்டிப்பாக பெஸ்ட்டு பிளான் தான். ஏன்னா ஸ்டார்டிங்காக நீங்கள் வெறும் 700 தான் பே பண்ணுறீங்க. அந்த 700லேயே உங்களுக்கு 3 கிடச்சிருது, இன்டர்நெட்டு, டிடிஹெச், ஓடிடின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, லூசு பசங்க ஆல்ரெடி இருந்த பிளானை தூக்கிட்டானுங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஜியோவில் இந்த பிளான் ஆல்ரெடி இருக்குது. ஜியோவில் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜியோ கம்பேர் பண்ண சொல்ல ஏர்டெல் பெஸ்ட்டு. அந்த சேனல் டிடிஹெச் வைஸாகவும் சரி அதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்ல ஏர்டெல் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றா ஆப் உள்ளே போய் வைக்கணும். ஜியோவில், ஏர்டெல்லில் நீங்கள் நார்மல் டிடிஹெச் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி யூஸ் பண்ணாலே பக்காவே வந்துடும். அதனால் அதுக்கு இது பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இவங்க ஏற்கனவே 40 mbps பிளான் வந்து வச்சுருந்தாங்க. அது இப்போத்துலேருந்து இருந்த பிளான் பெஸ்ட்டு பிளான்னு சொல்லலாம். இன்டர்நெட் மட்டும் வாங்குறவங்களுக்கு அந்த பிளான் ஒர்த்தான பிளானு. இல்லை நீங்கள் இன்டர்நெட் ப்ளஸ் டிடிஹெச்சும் வாங்கினீங்கனாலும் அந்த பிளான் ஓகே தான். என்ன ஒன்று 825 இருக்கும், விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்பீடு அந்தளவுக்கு வரும். உங்களுக்கு 40 mbps ஸ்பீடு, டிடிஹெச், ஓடிடி அதெல்லாம் வந்தது. இப்போ அந்த பிளானை தூக்கிட்டு இந்த பிளானை எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் இதில் ப்ராப்ளமே. ஓகேங்களா? அந்த பிளானையே தூக்கிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் இப்போது டிடிஹெச் இன்டர்நெட் வரவங்க அப்படின்னா இது பெஸ்ட் பிளான். 707ன்றது பெஸ்ட் பிளான். இல்லைங்க, எனக்கு வெறும் நெட்டு மட்டும்தாங்க தேவை அப்படின்றவங்களுக்கு பிளானே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா விலை அதிகமாக கொண்டு போயிட்டாங்க. இன்டர்நெட் மட்டும் வேணுன்றவங்களுக்கு ஸ்டார்டிங் பிளானே பார்த்தீங்கன்னா 943 ரூபா. ஜிஎஸ்டி இல்லாமல்னா 799. ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் கட்ட போகிறோம். 943 ரூபா, கிட்டத்தட்ட 1000 ரூபான்னு வச்சிங்களேன். ஆனால் ஸ்பீடு 100 mbps. ஓகேங்களா? ஸ்பீடு 100 mbps. ப்ரைஸை வந்து அதான் ஸ்டார்டிங் பிளானே கொண்டு வந்துட்டாங்க. இன்டர்நெட் மட்டும் வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்தமாரி பிளானை கொண்டு வந்துட்டானுங்கன்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் டிடிஹெச் ப்ளஸ் இன்டர்நெட்டோடு வாங்குறீங்கன்னா ஸ்டார்டிங் பிளான் 700 ரூபா பே பண்ணாலே போதுமானது. அதான் இவனுக்கு என்னென்னா அந்த பேசிக் பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. அதுதான் பண்ணுறானுங்க, அந்த பேசிக் பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க. இதுக்கடுத்து எல்லா பிளானுமே 1000 ரூபாய்க்கு மேலெலாம் இருக்குது. அதை சொல்லவே தேவையில்லை. 1061 வந்து உங்களுக்கு நெட்டும் டிடிஹெச்சும் 100 mbpஸில் வரும். அதுக்கடுத்து 1179, நெக்ஸ்ட்டு 1415, அதெல்லாம் அடுத்தடுத்த பிளான் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டார்டிங் பிளான் அந்த 40 mbps பிளானை அப்படியே விட்டு இருக்கணும். அதுதான் என்னோடய சைடில் நான் பார்த்ததான் இருந்தது. நீ விடு, நீ அந்த 599 புது பிளான் எடுத்துகிட்டு வரியா, 30 mbpஸில் எடுத்துகிட்டு வரியா, ஓகே, நீ தாராளமாக எடுத்துகிட்டு வா. ஆனால் இதையே நீ 2ஆக கொடுத்துருக்கணும். இந்த 599 நெட்டு மட்டும் 30 mbpஸில் கொடுத்துருக்கணும். அப்புறம் டிடிஹெச் ப்ளஸ் இன்டர்நெட் கொடுத்துருக்கணும். அந்த 40 mbpஸும் அப்படியே இருந்துருக்கணும். 40 mbpஸும் அப்படியே இருக்க சொல்லேன்னா 30 வேணுன்றவங்க 30 எடுத்துப்பாங்க, 40 வேணுன்றவங்க 40 எடுப்பாங்க. அப்போ என்னென்னா கேட்டகரி நிறைய அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக 40 தூக்கிட்டான். 40 உனக்கு கிடையாது. உனக்கு டிடிஹெச் ப்ளஸ் டிவி வேணாமா, இந்த பிளான் எடுத்துக்கோ, 707 ரூபா பிளான் எடுத்துக்கோ, பெஸ்ட்டாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நெட்டு மட்டும் தான் வேணுன்றியா, இந்த 943 எடுத்துக்கோ, உனக்கு 100 mbps பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுவீங்க? இன்டர்நெட் ப்ளஸ் டிடிஹெச் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நெட்டு மட்டும்தான் சொல்லிட்டு இந்த 943 எடுத்து போவீங்களா? நீங்கள் என்ன பிளான் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என்ன பிளான் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் பார்த்தா நான் 40 mbps பிளான் தான் நான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குலாம் என்ன பண்ணுவானுங்க, பிளானை தூக்கிடுவானுங்களா இல்லை என்ன பண்ணுவானுங்க தெரியலையே. கரெக்டாச்சு, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி நிறைய பேர் இந்த 40 mbps பிளான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க தெரியலையே. இது நியூ கனெக்ஷன் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, போக தான் தெரியும். போக தான் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தால் நியூ கனெக்ஷன் வாங்க போகிறாங்க, ஏர்டெல்லில் ஃபைபர் கனெக்ஷன் இல்லை ஏர் ஃபைபர், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏர்டெல்லோட ஃபைபர் கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் சரி, ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, கால் பண்ணுங்கள் 9585006736. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.